ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு தனாஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி சூப்பரான தேங்காய் இல்லாத மதுரை சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கடாயை வச்சுட்டு சூடானதும் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. காரத்துக்கு 4 பச்சை மிளகா, 3 வரமிளகா, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. உங்கள் காரத்தை தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்து சேர்த்திக்கோங்க. பச்சை மிளகா கீறிட்டு போடுங்க, இல்லைன்னா வெடித்து வந்து மேலே விழுந்துடும். இப்போ இது கூடவே ஒரு துண்டு இஞ்சி, பூண்டு 4-5 பல், பெரிய வெங்காயம் 1. நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்தாலும் அதுவும் ஒரு கைப்பிடி அளவு சேர்த்திக்கலாங்க. நான் வந்து இன்றைக்கி பெரிய வெங்காயம் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. இது வந்து நல்லா வதங்கி வரணும். இப்போ வெங்காயம் பாருங்கள், எல்லாமே நல்லா வதங்கி வந்திருக்குது. இப்போ இதை வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது வந்து நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். இது கூடவே அடுத்ததாக வந்து பொட்டுக்கடலை 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு இது ஃபஸ்ட்டு வந்து ஒரு 2 சுற்றிட்டு அதுக்கப்புறம் தண்ணி விட்டுக்கலாம். இப்போ சட்னி தேவையான உப்பும் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. தண்ணி கொஞ்சமாக விட்டு நல்லா கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. அடுத்ததாக இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு அப்புறமா அரைங்க. இப்போ வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ நல்லா அரைச்சி வந்தாச்சு பாருங்கள். நல்லா பேஸ்ட்டாக நல்லா இந்த மாதிரி நைஸாக இருக்கணும். இப்போ இதை வந்து ஒரு தண்ணி ஒரு 1/2 கப் அளவுக்கு ஊற்றிட்டு ஒரு பவுலில் ஊற்றி வச்சுக்கலாம். இப்போ கலந்து விட்டு பாருங்கள் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு. இந்த மாதிரி ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது, தண்ணியாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி இருந்தால் நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அப்புறம் கடுகு, உளுத்தம்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. இது கூடவே அடுத்ததாக வரமிளகா 2, கருவேப்பிலை, இதுவும் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ இது கூட பெருங்காயம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. இப்போ தாளிச்சதை இந்த சட்னி கூட ஊற்றிடுங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு சூப்பரான இப்போ மதுரை தண்ணி சட்னி நம்மளுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. தண்ணி சட்னி இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இட்லி கூட தோசை கூட சாப்பிட ரொம்ப நல்லா இருக்கும். ஈஸியாக குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம். இதே மாதிரி நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி வந்து இட்லி கூட நான் சர்வ் பண்ணுறேன். ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு டேஸ்ட்டு. இதே மாதிரி நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுங்க. எல்லோரும் விரும்பி நல்லா சாப்பிடுவாங்க. ஒரு அவசரம்னா இந்த மாதிரி டக்குன்னு செஞ்சிட்டோம்னா சீக்கிரம் குயிக்காக வேலை முடிஞ்சிடும். அவ்வளோதான், இன்றைக்கி மதுரை தண்ணி சட்னி வந்து நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நாளைக்கு வந்து இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாங்க. நீங்கள் வந்து கண்டிப்பாக இது ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு டேஸ்ட்டு வந்து நல்லா இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு வந்து இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.